வணக்கம் நண்பர்களே, சிங்கப்பூரிலேருந்து நல்ல தம்பி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எக்ஸலில் டேட்டா என்ட்ரி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்களுக்காக உருவாக்கியிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை பிகினராக இல்லை, உங்களுக்கு எக்ஸல் ஓரளவு தெரிஞ்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். பிகினர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் வீடியோவை சிம்பிளாக எடுத்துக்க வேணாம். இல்லை நிறையா நான் அந்த டேட்டா என்ட்ரிலேயே நிறையா ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு இடையில சொல்லுவேன். அதனால் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக பிடிச்சதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் அடுத்தடுத்த போக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணதன் காரணத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்பொழுது தான் உங்களோட குறைகளை புரிந்து என்னால் அடுத்தடுத்த வீடியோக்குள் நேர்த்தியாகவும் என்னால் போட முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம டேட்டாவை என்ட்ரி பண்ண ஒரு நியூ ஒர்க் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த ப்ளஸ் ஐக்கானை வச்சு அதை இங்கே கடைசியாக வச்சுக்குவோம். இப்போ நம்ம இதில் உள்ளதை ஹெட்டிங்க்கு ஒரு 2 ரோ விட்டுக்கிட்டு நம்ம இந்த தலைப்புகள் ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணுவோம். அது நம்ம இங்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கான நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 வரியை நான் காப்பி பண்ணி நான் இதில் வச்சுக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட இந்த இதில் பார்த்தீங்கன்னா கேமரான்னு ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்னாப் டூல்னு சொல்லுவாங்க. இது கேமரா, இது எக்ஸலில் வந்து கேமரான்னு இருக்குது. இதன் மூலமாக நான் வந்து இது கேமரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஒரு 3 லைனுக்கு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, பாருங்கள் நான் கேமரா பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு இப்போ நியூ ஷீட்டுக்கு போயிட்டு இந்த கீழே வச்சுக்கிறேன். பாருங்கள் வந்துருச்சுங்களா. ஸோ எனக்கு இப்போ நான் டைப் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும், உங்களுக்கும் பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குயிக் அக்சஸ் டோல் பார்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான முக்கியமான டூல்ஸ்லாம் நம்ம மேலேயே வச்சுக்கலாம். நான் வச்சுருக்கேன் பாருங்கள். காலம் உருவாக்குறது, ரோ உருவாக்குறது, இப்போ எனக்கு என்னென்ன இதுவும் இது ஃபார்மட் செல்லு, அண்டு, சேவ், இப்படி நமக்கு தேவையானதுக்கெல்லாம் இதிலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வேலை பார்க்க போகிறதுக்கு உண்டானது இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபார்ம், அதுவும் ஷார்ட்கட்டில் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் குயிக் அக்சஸ் டூல் பார் உங்கள்கிட்ட இல்லைன்னு நினச்சிங்கன்னா, இந்த கஸ்டமர்ஸ் ரிப்பன் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை கொண்டாடுறதுக்கு நீங்கள் வந்து ஃபைல் டேப் போய்க்குங்க. ஃபைல் டேப் போனீங்கன்னா அதில் ஆப்ஷன் வரும் பாருங்கள். ஆப்ஷன் இந்த இருக்குது. ஆப்ஷன் போயிட்டு இதில் இருக்கு பாருங்க, குயிக் அக்சஸ் டோல் பார். இங்கே போனீங்கன்னாவே இதில் போய் நீங்கள் போய் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கேமரான்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். என்னென்ன இதில் நீங்கள் ஆல் டூல்ஸை கொடுத்தீங்கன்னா எல்லாமே வரும். இதில் சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை இப்போ உதாரணத்துக்கு இது தேவைன்னு நினச்சிங்கன்னா இது இங்கே ஆட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் நீங்கள் மேலே நீங்கள் பார்க்குற கஸ்டமைஸ் த ரிப்பனில் மேலே நம்ம பார்க்குறது. ஓகேங்களா, இது வந்து கஸ்டமைஸ் குயிக் அக்சஸ் டூல் பாரு, அந்த கஸ்டமைஸ் ரிப்பன் இருக்குல்ல அதை மேலே அதை நம்ம பார்க்குறது இங்கே. இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி கொண்டாடலாம். ஓகேங்களா, இப்போ நான் வெளியில் வந்துக்கிறேன். இப்போ நம்ம டேட்டாவை என்ட்ரி பண்ண ஃபஸ்ட்டு ஒரு 2 ரோவை நான் வந்து விட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ஹெட்டிங் தேவையில்ல இது அடிக்கிறதுக்கு. இல்லைன்னா நான் இப்போ ஹெட்டிங்கே நான் அடிச்சிடறேனே. இப்போ நம்ம டைப் பண்ணியாச்சு. நமக்கு தேவையுள்ள ஹெட்டிங்ஸ் ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம இந்த இதில் பார்டர் கொடுத்துக்குவோம். இதுக்கு கலர்ஸ் நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி ஒரு எல்லோ கலர் கொடுத்துக்குவோம். இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு போல்டு பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்து ஹெட்டிங் இல்லையா, இதெல்லாம் போல்டு பண்ணிக்கங்க. இந்த இருக்குங்க போல்டு பண்ணிக்கங்க. ஸோ இது சைஸ் எல்லாம் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒரு 14 வச்சுக்கிறேன்.
எழுத்து எதுவும் நீங்க மாத்தணும்னு நெனச்சீங்கன்னா, இங்க போய் நீங்க போய் மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹெட்டிங்கையுமே நான் வந்து போல்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப இதெல்லாம் வந்து ஃபிட்டா இல்ல பாருங்க. எல்லாமே நமக்கு தேவையான வி வித்து வேணும்னு நெனச்சீங்கன்னா, ஜஸ்ட் இத ஃபுல்லா செலக்ஷன் பண்ணீங்க. செலக்ஷன் பண்ணிட்டு, இந்த இடத்துல போய் டபுள் கிளிக் பண்ணினாவே ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே ஃபிட் ஆயிக்கிரும். பாருங்க எல்லாமே உட்காந்துருச்சா? ஸோ இது ஏன் எம்ப்ளாயி ஐடி மட்டும் நீளமா இருக்குன்னா, இங்க இதுல உள்ள எக்ஸல் இந்த ஹெட்டிங்ஸ் இருக்கனால இருக்கு. ஸோ நம்ம இத மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் மெனுல. இல்ல மத்ததுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபிட் ஆயிருச்சு பாருங்க. உங்களுக்கு எதுவும் கூட உங்களுக்கு தேவைப்படுது, கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் லென்த் தேவைப்படும்னா, நீங்க ஜஸ்ட் நீங்க இப்படி இழுத்துக்குங்க. எது எது உங்களுக்கு அதிகமா தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ இப்ப நம்ம டேட்டா என்ட்ரில நம்ம ஃபர்ஸ்ட் இத டைப் பண்ணலாம். எம்ப்ளாயி ஐடி மே 1 2024 அமன் கான்டாக்ட் நம்பர் நான் ஒரு உதாரணத்துக்கு வச்சிருக்கேன். இதுலயும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நீ இதில கான்டாக்ட் நம்பர்லயே நீங்க இப்ப இந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா, நான் பாருங்க இதெல்லாம் 1, 2, 3 நாள்னு வச்சு முடிச்சிருக்கேன். கீழ உள்ள நம்பர்லாம் ஒரு டிஜிட் குறையுது பாருங்க. ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கிட்டு வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அதனால 0லாம் ஹைட் ஆகுது. ஓகேங்களா? அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கேட்டகரி போர்ட் இப்ப இங்க நம்ம பெர்சன்டேஜ் போடுறோம்ல. இந்த பெர்சன்டேஜ்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பெர்சன்டேஜ்க்கான அது வந்து இப்ப டேட்ல என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு தெரியாதுல்ல. அது நமக்கு தேவையானதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு, இங்க இருக்கு பாருங்க பெர்சன்டேஜ். இத குடுத்துட்டோம்னா, இதில நம்ம ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் என்ன டைப் பண்ணோம்னாலும் ஆட்டோமேட்டிக்கா பெர்சன்டேஜ்ல விழுகும். இப்ப இந்த இடத்துல பாருங்க 4 டைப் பண்ணா விழுகாது. ஓகேங்களா? ஸோ நான் அத வந்து பெர்சன்டேஜ்ல மாத்திக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, கேஜி 509 கேஜி. யூனிட் பிரைஸ் வந்து 7. இதில நீங்க பார்க்க வேண்டிய பாருங்க, இந்த யூனிட் பிரைஸ் 7ங்கிறதுல நான் வந்து இதில பாருங்க இந்த சிம்பிள் இருக்குங்களா? நம்ம இந்தியா ரூப்பீஸ் சிம்பிள் இங்க இதில வரல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கும் அதே மாரி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணினா இந்த ஃபார்மட் செல் போகும். ஃபார்மட் செல் போனீங்கன்னா, நீங்க எங்கலாம் கரன்சி இந்தா இங்க டாலர் சிம்பிள் காமிக்க வருங்க மேல. இது மூலமாவும் நம்ம வாங்கலாம். இத பிரஸ் பண்ணாலும் போகும். ஸோ ரைட் கிளிக்கும் பண்ணி வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கரன்சின்னு இந்த இருக்கு பாருங்க. கரன்சி இத பிரஸ் பண்ணீங்கன்னா, இத டவுன் ஏரோ பிரஸ் பண்ணா, இங்க போய் நீங்க ஃபைண்ட் பண்ற மாரி இருக்கும். இந்தியாவோட கரன்சி எங்க இருக்குன்னு. இந்தியா இதுவும் இந்தியா தான். பஞ்சாபி இந்தியா. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம். தமிழ் நம்மளோட கீவேர்ட் இருக்குங்களா? தமிழ் இந்தியா. இத நான் ஓகே பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம இந்த காலத்துல யூனிட் பிரைஸ் நம்ம அடுத்தடுத்தது உள்ளது 4, 3 அப்படின்னு அடிச்சோம்னாலும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே பார்த்தீங்கன்னா விழுகும். அதோட ருப்பீஸ் சிம்பிள் விழுகும். இல்ல சேம் அதே மாரி தான் ஆர்டர் வேல்யூ. அப்ப இந்த ஆர்டர் வேல்யூக்கு நம்ம ஓயாம திரும்பவும் நம்ம இங்க போகணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் இந்த இருக்கு பாருங்க. இத இந்த பெயிண்ட் பிரஸ்ன்னு இங்க இருக்கு பாருங்க. ஃபார்மட் பெயிண்டரு. இத பிரஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க இதுகள்ல ஃபுல்லா அப்ளை பண்ணினாவே இங்கேயுமே உங்களுக்கு எடுத்துக்கிறோம். இப்ப போய் நீங்க ஒரு 10 நிமிஷமா டைப் பண்ணுங்களேன். பாருங்க விழுகுதுங்களா? இப்ப நம்ம கரன்சி வந்து ருப்பீஸ்ங்கிறது எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த ஃபார்மட் பெயிண்டர்ங்கிறது. அது ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப நம்ம இங்கேலாம் நம்ம வந்து ஃபார்முலா செட் பண்ண போறோம். ஃபார்முலா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அந்த ஆர்டர் வெளிய கொண்டாடுறதுக்கு நம்ம ஃபார்முலாஸ் பண்ண போறோம். நம்ம இந்த கேஜியையும் இதையும் பெருக்க போறோம். ஈக்குவல் டூ இன்டூ இல்ல அடுத்து சேல்ஸ் டாக்ஸ். இத நம்ம சேல்ஸ் டாக்ஸ கொண்டாடுறதுக்கு ரவுண்ட் ஃபார்முலாவ பயன்படுத்த போறோம். ஈக்குவல் டூ ரவுண்டுன்னு வருங்களா? இத பிரஸ் பண்ணிக்கிட்டு J4 ஓகேங்களா? இத செலக்ஷன் பண்ணிக்கங்க. இன்ட்டு குடுத்துட்டு, இப்போ ஒரு இந்தியால டாக்ஸ் 18% ஸோ 0.18 கமா 2ன்னு போட்டு க்ளோஸ். இது ஏன் 2ன்னு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த புள்ளிக்கு அப்புறம் வர டிஜிட் இருக்கு பாருங்க. புள்ளிக்கு அப்புறம்.
640 641.34 எனக்கு வந்து 2 டிஜிட்ல முடியணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, நம்ம வந்து அந்த ரவுண்டு ஃபங்ஷன்ல 2ன்னு போட்டுக்கிறோம். இதே நம்ம இந்த இடத்துல நீங்க 3ன்னு போட்டீங்கன்னா, எனக்கு புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் வேணும். இதுதான் வித்தியாசம். அதனால தான் அந்த 2ங்கிறத நான் போடுறேன். ல அடுத்து டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் டூ சம்முன்னு போட்டு ஜஸ்ட் நம்ம இன்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்டர் குடுங்க. டோட்டல் கிடைச்சிரும். இத நீங்க பாருங்க டோட்டல் இப்போ 4204.34 கரெக்ட்டான்னு பார்க்கணும்னா, கீழ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சம்மு 4204 இங்க தெரியுதுங்களா? ஸோ இதுதான் இது டோட்டலு. இப்போ நம்ம இப்படி டேட்டா என்ட்ரி நம்ம நார்மலா டைப் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு நான் இப்போ நம்ம இத நம்மோட நான் கீழ இழுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு நான் பார்டர் குடுத்துக்கிறேன். இத நான் சென்டர் பண்ணணும்னு நெனச்சேன்னா, நான் சென்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நான் இத அடுத்தது நம்ம இந்த டேட்டா என்ட்ரி நம்ம இப்படியும் பண்ணலாம். இதுக்குன்னே வந்து டேட்டா என்ட்ரி ஃபார்ம்ன்னு ஒண்ணு இருக்கு. அத பிரஸ் பண்ணி டேட்டா என்ட்ரி ஃபார்ம்ன்னு இருக்கு. ஸோ அத பிரஸ் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த ஹெட்டிங்க ஃபுல்லா நீங்க செலக்ஷன் பண்ணிக்கங்க. செலக்ஷன் பண்ணிட்டு அந்த ஃபார்ம ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க, இப்போ நம்ம அடிச்ச டேட்டா ஃபுல்லா அதில காமிக்குதுங்களா ஃபர்ஸ்ட்டு? இதில என்னென்ன இருக்கோ, கீழ உள்ளது பாருங்க ஃபார்முலாலாம் அது நம்ம டைப் பண்ணாத முடியாம காமிக்குது. ஸோ நம்ம நம்ம டைப் பண்ண வேண்டியது இதுகள் மட்டும் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குடுத்துட்டு அடுத்தத டைப் பண்ணலாம். இல்ல நான் போறதுக்கு முன்னாடி இத நான் கொஞ்சம் மேல ஏத்திக்கிறேன். நான் அடுத்து நம்ம டைப் பண்ணணும்ல. 2வது என்ட்ரி அப்படி இதுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் ஸ்னாப்ஷாட் வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ அடுத்தது எம்ப்ளாயி ஐடி 202401 இங்க வந்து நியூ குடுத்துக்குங்க. 202401 அடுத்து சேல் டேட்டு 2/1/4 2/1 சேல்ஸ் பெர்சனு விமல். கான்டாக்ட் நம்பரு அதே தான். கேட்டகரி இம்போர்ட்டட். ஃப்ரூட்ஸ் வந்து ஆரஞ்சஸ். இங்க வந்து கமிஷன் வந்து 3%. கேஜி 91 கேஜி. யூனிட் பிரைஸு 4 குடுத்துட்டு என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ வந்துரும். இப்போ அடுத்தது பாருங்க பிளாங்க் ஆயிருச்சு. ஸோ இந்த மாரியாவும் நீங்க டேட்டா என்ட்ரி உங்க ஃபார்ம் மூலமா நீங்க இப்படியும் பண்ண முடியும். உங்களுக்கு எது உங்களுக்கு வசதியா இருக்குன்னு பாருங்க. ஒரு டேட்டா என்ட்ரிய எந்த மாரி பண்ணா வசதியா இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. இப்போ நான் இப்போதைக்கு டெலீட் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கான்டாக்ட் நம்பர் நம்ம வச்சிருக்கோம்ல, அந்த கான்டாக்ட் நம்பர் இப்போ 0ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 9 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாருங்க 0 போயிருச்சு. அப்போ நமக்கு 0 வேணும்னு நெனச்சோம்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க உங்க உங்க கீபோர்ட்ல பார்த்தீங்கன்னா, என்டர் கீ பக்கத்தில இருக்கும். டபுள் கோடு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு விழுகும். எல்லாம் கரெக்ட்டா வரும். இது இப்படியும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது நம்ம ஸ்டாண்டர்டா நம்ம எத்தன 0 வேணாலும் அடிச்சாலும் விழுகிற மாரி பண்ணலாம். அதுக்கு என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க இந்த இடத்துல ஃபுல்லா செலக்ஷன் பண்ணிக்கங்க. செலக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் போய்க்கங்க. ஃபார்மேட் செல் போனோனே நம்பர் வரும். நம்பர்ஸ்ல கஸ்டம் போய்க்கங்க. கஸ்டம் போனோனே இந்த ஜீரோஸ்ன்னு இருக்கு பாருங்க. இந்த ஜீரோஸ்ங்கிற இடத்துல இப்போ உங்களுக்கு எத்தன டிஜிட் நம்பர் வரும்? 10, 11, 12 அப்படின்னு. இப்ப நான் உதாரணத்துக்கு நான் 12 நம்பரே நான் அப்ளை பண்றேன் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 12 குடுத்துட்டு இங்க ஓகே குடுத்துருங்க. இப்ப நீங்க போய் அடிச்சு பாருங்க. 2 0 போட்டு கூட அடிச்சு பாருங்க.
2 இப்போ என்ட்ரு பண்ணி பாருங்கள். அந்த 2 ஜீரோவும் உங்களுக்கு இருக்குங்களா? 2 ஜீரோ டைப் பண்ணிட்டு நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ அப்போ 12 டிஜிட் எழுதி நான் அடிக்க முடியும். 12 டிஜிட்க்கு முன்னாடி எத்தனை ஜீரோ வந்தாலும் முடியும். அப்போ 10 டிஜிட்னா நீங்க போய் அந்த ஃபார்மேட் செல்ல நம்பர்ல போய் கஸ்டமர்ல போய் நீங்க ஒரு 10 ஜீரோ மட்டும் கஸ்டமர்ல அடிச்சுக்கங்க. அடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நான் அத 12ன்னா 10ஆ கூட நான் மாத்திர்றேன். ஃபார்மேட் செல்லு 2 அழிச்சிட்டு இப்ப பாருங்க கரெக்ட்டா வந்துச்சுங்களா 10ஆ? இத நீங்க இப்ப ஸ்க்ரோல் பண்ணி இழுத்து பாருங்க. எல்லாத்துலயுமே 0 வரும். கன்டினியூவா கண்ட்ரோல் அமுக்கி இழுத்தீங்கன்னா அடுத்ததா இப்ப நீங்க இந்த டேட்டோட இதையும் நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு டேட்டோட ஸ்டைல்ல நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க. ஜஸ்ட் அதுக்கு நீங்க செலக்ஷன் பண்ணிக்க. செலக்ஷன் பண்ணி திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் போய்க்கங்க. ஃபார்மேட் செல் பண்ண உடனே இங்க டேட்டுன்னு இருக்கு பாருங்க. இதுல உங்களுக்கு என்ன மாடல்ல வேணும் அப்படிங்கிறத பார்த்து, இப்போ உதாரணத்துக்கு இங்க இப்ப டேட் எப்படி இருக்கு? நார்மலா அப்படி அடிச்சிருக்கு. அ 14த் மார்ச் இந்த இந்த மாடல்ல இப்போ இப்போ 2ண்ட் ஜனவரி 2024னா, அப்போ 2ண்ட் ஜனவரி 2024 இந்த மாடல்லயும் கொண்டாடலாம். அதில நெறைய மாடல் இருக்கு பாருங்க. டைம் வச்சு இப்படியும் மார்ச்ன்னு வந்து இந்த மாரியும் கொண்டாடலாம். ஸோ நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு என்ன மாடல்ல வேணுமோ பண்ணிக்கலாம். இப்ப பண்ணிட்டீங்கன்னா இப்ப பாருங்க டேட்டோட இது மாறிடுச்சுங்களா? இந்த ட்ரிக்ஸையும் புரிஞ்சு ஒரு டேட்டா என்ட்ரி டைப் பண்ணையில இந்த மாரி ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கங்க. அப்பத்தான் உங்களுக்கு வசதியா இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட்டா என்ட்ரில பார்த்தீங்கன்னா, நிறைய இப்ப நீ ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, பண்றீங்க. உங்கள்ட்ட ஒண்ணு குடுக்குறாங்க. நீங்க டேட்டா என்ட்ரி பண்றீங்க. அப்ப இந்த பாருங்க, நான் இந்த சீட்ல பாருங்க தெரியுங்களா? சிம்பிள் வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ உங்க கம்பெனியோட லோகோவையும் நீங்க இன்சர்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த ஹெட்டிங்க்கு மேல டைட்டில் இருக்குங்களா? அந்த டைட்டிலுக்கு மேல இல்ல சைடுலயோ உங்களோட கம்பெனி லோகோவ பண்ற மாரி இருக்கும். அதுக்கு பழைய வீடு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இன்சர்ட் இருக்கு பாருங்க. இன்சர்ட்ல போனீங்கனாவே இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கா? இத பிரஸ் பண்ணினாவே பிக்சர்ஸ்ன்னு வரும். இத பிரஸ் பண்ணினாவே திஸ் டிவைஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட இந்த டிவைஸ்க்குள்ள போகும். இப்ப நான் வந்து இந்த வச்சிருக்க இடம் வந்துருச்சு பாருங்க. நான் இப்ப எங்கே வச்சிருக்கனோ, அங்க வந்துருச்சு. ஸோ நான் இந்த பி ஹேப்பி வித் நல்ல தம்பின்னு ஸ்டிக்கர் வந்து நான் இந்த என்னோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தமா வீடியோ கிரியேட் பண்றதுக்குள்ள வச்சிருக்கேன். இத இன்சர்ட் குடுத்தேன். இந்த மாரியா உங்களோட கம்பெனி லோகோவையும் நீங்க கொண்டாடலாம். இத எதுவும் நீங்க எடிட் பண்றது எல்லாமே இதில பிக்சர் ஃபார்மேட்ன்னு ஓப்பன் ஆகும். இதுக்குள்ள நெறையா நீங்க இந்த பிக்சர்ல உள்ள பேக்கிரவுண்ட்லாம் ரிமூவ் பண்றனால இந்த பாருங்க ரிமூவ் பேக்கிரவுண்ட் இருக்கு. நான் இந்த இன்செர்ட் சம்மந்தமாவே நான் தெளிவா வீடியோலாம் நான் சேனல்ல போட்டிருக்கேன். நீங்க போய் பார்க்கணும்னா பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹோம் டேப்பு, இன்செர்ட் டேப்பு, பேஜ் லேஅவுட்டு இத பத்திலாம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டாவே நான் வீடியோ யூடியூப் சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸல் ஃப்ரெஷர் பேசிக் பாருன்னு எக்ஸல் ஃப்ரெஷர் பேசிக்ன்னு சொல்லி இருக்கும். என்னோட பிளேலிஸ்ட் போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அடுத்து இந்த ஃபார்முலா டேப், டேட்டா டேப், ரிவ்யூ டேப், வியூ டேப் இது எல்லாமே நான் அடுத்தடுத்து வீடியோவும் போடுவேன். அதுக்கு நீங்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகான ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இல்ல இந்த பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கான்டாக்ட் நம்பர்ன்னு இருக்கு பாருங்க. இதுக்கு கீழயே இப்போ ஏதோ ஒண்ணு பிராக்கெட் போட்டு இன்னொன்னு தெரிவிக்க நினைக்கிறாங்க. கான்டாக்ட் நம்பருக்கு கீழ. இதுக்கு கீழ இன்னொரு வரி வரணும்னு. ஏன்னா நீங்க பாருங்க என்டர் குடுத்தீங்கன்னா, கீழ அடுத்த அந்த செல்லு வந்து நகர்ந்து வரும். நம்ம பார்க்குறோம்ல செல்லு பாருங்க. என்டர் குடுத்த உடனே நகன்று. அப்போ நான் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அது கீழ வேணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க கீபோர்ட்லேருந்து அல்ட்ட அமுக்கி என்டர் குடுத்தீங்கன்னா, அது பாருங்க கான்டாக்ட் நம்பர் கீழ உருவாகுதா? இது கீழ பிராக்கெட் போட்டு இப்ப நீங்க எதுவும் கான்டாக்ட் நம்பர் ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ டைப் பண்றேனே, INDIA இந்தியான்னு டைப் பண்றேன். இப்ப பாருங்க. ஸோ இந்த மாரியாவும் நீங்க இதுக்கு கீழ நீங்க உங்களோட ஹெட்டிங் கீழ நீங்க எதுவும் தெரிவிக்க நினைக்கிறனாலும், அது நீங்க பண்ணலாம். உங்க கீபோர்ட்லேருந்து அல்ட் அமுக்கிக்கிட்டு ஓகேங்களா? இந்த இப்ப நான் இந்த இதுலயும் கேட்டகரிலயும் இன்னும் அல்ட் அமுக்கிட்டு என்டர் குடுத்தீங்கன்னா, கீழ இப்படி ஆகும். பண்ணலாம். அப்ப அது பாருங்க மேல போயிருச்சு. ஸோ இத இப்ப நீங்க சென்டர் பண்ணிக்கிச்சு. இப்படி இந்த மாரி உங்களோட ஹெட்டிங்ஸ நீங்க வடிவமைக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த இப்ப வச்சிருக்கோம்ல இந்த டேபிளு. இந்த டேபிள்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரோவுல ஃபுல்லா பார்டர் போட்டிருக்கும். இந்த காலத்துல உள்ள பார்டர்லாம் வேணாம்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஜஸ்ட் சிம்பிளா செலக்ஷன் பண்ணுங்க. செலக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் போங்க.
போனதுக்கப்புறம் இங்கே பார்டர்னு வருது பாருங்க. இந்த பார்டரில் பாருங்க இதில் நம்ம போட்டிருக்கோமா இந்த 4 இதை நீங்கள் வந்து இப்போ நான் இருக்கு பாருங்க. நானை ப்ரெஸ் பண்ணி இதை மேலே உள்ளதை எடுத்தீங்கன்னா இந்த நம்ம செலெக்ஷன் பண்ணதில் மேலே உள்ளது மட்டும் போகும். இந்த சென்டரில் உள்ளதை எடுத்தீங்கன்னா இந்த சென்டரில் உள்ளது ஃபுல்லாகவே போயிடும். சரிங்களா? இப்போ உனக்கு இந்த இந்த செங்குத்து கோடு இருக்கு பாருங்க. அது மட்டும் தான் போகணும்னு நினச்சோம்னா ஜஸ்ட் நம்ம இதை எடுத்து பாருங்களேன். எடுத்து பார்த்துட்டு ஓகே கொடுக்குறோம். புரிச்சுங்களா? ஸோ அப்போ இதையும் தெரிஞ்சுக்கங்க. திரும்ப நம்ம பழைய பார்டர் கொடுத்துக்கணும். இதிலே இன்னமும் நீங்கள் ஃபார்மட்ஸு பார்டரில் போனீங்கன்னா இதிலே இன்னும் பாருங்கள் நிறையா லைன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸ் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ தெரியிறது இதெல்லாம் டிம்மாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பார்க்கலாம் தெரியும். இப்போ இந்த பார்டர்லாம் அப்படின்னு அப்படி கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா? வித்தியாசம் தெரியுது. ஸோ இப்படி உங்கள் டேபிளை நீங்கள் விதமாக நீங்கள் வடிவமைச்சுக்கலாம். அப்புறம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு இந்த டேபிள் உங்களுக்கு லுக்கா அழகா இருக்கணும் அப்படின்னு இன்னமும் நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்க இத ஃபுல்லா இந்த டேபிள செலக்ஷன் பண்ணிக்கிட்டு, உங்க இந்த டேபிள்னு இருக்கும். இந்த டேபிள குடுத்தீங்கனாவே வரும். இதுல வந்து பாருங்க ஹெட்டர் போட்டிருக்கு. மை டேபிள் எஸ் ஹெட்டர். இதுல டிக் இருக்கணும். இல்லாட்டினா அதுவாவே உருவாக்கும். இன்னொரு ஹெட்டருக்கு உருவாகும். ஓகேங்களா? இப்போ ஓகே குடுத்தோம்னா, இப்ப டேபிள் இங்கே நீங்கள் போனீங்கன்னா நிறையா வெரைட்டியான டேபிள்கள் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி அழகா உங்களோட ரிப்போர்ட்டை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இங்கே வெள்ளை எழுத்தை நம்ம மாற்றிக்கணும்னு வச்சோன்னா மாற்றிக்கிங்க. ஆஸ் யூசுவல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்களா? திரும்பவும் இந்த இந்த டேபிளே மாற்றணும்னு வச்சிங்கனாலும் இந்த டேபிள் டிசைன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏன்னா நம்ம நம்ம டேபிள் கிரியேட் பண்ண உடனே இங்கே இன்னொரு டேப் உருவாயிரும். டேபிள் டிசைன்னு. இதில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மாற்றிக்கலாம். பார்க்க இப்போ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு டேபிள் அழகா இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா, மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட லைக்ஸு, கமெண்ட் வந்து வீடியோ வந்து புஷ் அப் பண்ணும். யூடியூப் தரப்புலேருந்து லைக், கமெண்ட் அதை பொறுத்து தான் என்னோட வீடியோ வந்து முன்னோக்கி காமிக்கும். நாங்க ஒரு உருவாக்குறோம்னா ரொம்ப நேரம் ஒதுக்கி தான் உருவாக்குறோம். அதனால மறக்காம லைக்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ